ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முருகர் அருளை பெற தினமும் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நான் பிரம்ம முகூர்த்த பூஜை, செவ்வாய் பூஜை, அப்புறம் ஆடி பூரத்தன்னைக்கு செஞ்ச பூஜை, இது மூணுத்தையும் சேர்த்து தான் நான் ஒரு வீடியோவா இது பண்ணியிருக்கேன். அதனால வீடியோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி எதுவும் நினைச்சுக்க வேண்டாம், யாரும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த அகல் விளக்கு 3 ஸ்டாண்டுக்காக நானே களிமண் வாங்கிட்டு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு உருண்டை நல்லா டைட்டாக கொஞ்சம் ஸ்டாண்டு மாதிரி அடியில் நல்லா சமமாக இது பண்ணிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்க வேண்டியதான். அது காஞ்சிச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அழகாயிடும், பார்க்கவும் நல்லா இருக்கும். இதில் நம்ம திரி போட்டு மண் அகல் விளக்கில் ஏற்றும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்மள பல பேருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை சந்தித்து கொண்டேதான் இருப்போம். சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு மன அழுத்தம், சிலருக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாம இருக்கிறது. இப்படி இருக்கும் நேரங்கள்ல பலர் முருக பெருமாளை நினைத்து வழிபட ஆரம்பிப்போம். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, முருகர் வழிபாடு என்பது வெறும் கோயிலுக்கு சென்று நம்ம விளக்கேற்றி வச்சு வழிபடுறது மட்டும் இல்லைங்க. மனதார நம்பிக்கையுடன் முருகரை நினைச்சாலே போதும், அவர் நம்ம வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்பது எனக்கு ரொம்ப 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 அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் நம்ம இழக்கவே கூடாது. முருகரை மனதார நினைத்து தினமும் சில நிமிடம் வழிபாடு செஞ்சு பாருங்க. அந்த வழிபாடு உங்களுக்குள்ள இருக்கும் சக்தியை வெளியில கொண்டு வர உதவும். உங்களால் முடிஞ்சதுன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு விளக்கேற்றி வச்சு நம்ம ஓம் சரவண பவ நிறைய இருக்குது. திருப்புகள்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பவே முடியாது உங்களால். முருகர் கூட நம்மளுக்கு கனவிலோ நிஜத்திலோ காட்சி அளிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க திருப்புகழை மனதார படிக்கும்போது உங்களுக்கு மயில் வடிவத்திலோ இல்ல கனவிலோ எப்படியோ ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு கண்டிப்பா முருகர் பெருமாள் காட்சி அளிப்பார். நீங்க திருப்புகழ் படிச்சீங்கன்னா. அப்படி உங்களால திருப்புகழ் எல்லாம் படிக்க முடியல அப்படின்னாக்கா ஓம் சரவண பவ அப்படின்னு 108 முறை சொல்ல ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய மாற்றம் எப்படி வந்ததுன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நீங்க செய்யும் போது சிலருக்கு எந்த மாற்றமுமே ஆரம்பத்துல தெரியாது. அதனால எனக்கு ஒண்ணுமே நடக்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியல, இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாட்கள், சில வாரங்கள் போனதுக்கு அப்புறம் உங்க மனக்குழப்பம் குறைய ஆரம்பித்து வீட்டுல இருந்த சண்டைகள்லாம் குறைஞ்சி நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். இல்ல அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். முருகர் என்பது வெற்றியின் கடவுள். சூரபத்மனை வென்றவர் முருகர். அதனால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள், பயம், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது போன்றவற்றையெல்லாம் வெல்லும் சக்தியை அவர் நம்மளுக்கு தருவார். இதெல்லாம் நம்ப முடியாதவங்களுக்கு நானே மிகப்பெரிய ஒரு ஆதாரங்க. ஏன்னா ஒரு காலத்துல முருகர்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அவரை நான் கும்பிட்டதே கிடையாது. கோயிலுக்கு போனா கூட நீங்க கும்பிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில இருப்பேன். இல்ல சாமியை பார்த்தேன்னா எதுவுமே அந்த இதே நம்மளுக்கு தெரியாது. சாமி அப்படின்ற ஒரு எனக்கு இதே வராது முருகர்லாம் பார்த்தாக்கா. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் முருகருடைய அருள் எனக்கு முழுமையா கிடைச்சது. முருகர்னா இப்படிதான் அப்படின்னு எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நான் முருகரை தவிர்த்த வேற எந்த தெய்வத்தையும் அவ்வளவா நான் வழிபடுறதே கிடையாது. முருகர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஆயிடுச்சு. ஏன்னா என் வாழ்க்கையில அவ்வளோ ஒரு நல்லது நடத்திருக்காரு, நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் முருகர் தான் சொல்லுவேன். நீங்களாம் நினைக்கலாம் இதெல்லாம் யதார்த்தமா உங்களுடைய இதனால நடந்திருக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாதுங்க. இது முருகருடைய அருளால் மட்டும்தான் நடந்திருக்கு. அதெல்லாம் என்னன்னு நான் வரக்கூடிய வீடியோக்கள்ல உங்களுக்கு சொல்ல முடிகிற ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். இது நீங்க ஈஸியா வழிபடலாம். காலையில குளிச்சுட்டு ஒரு தீபம்னாச்சு ஏற்றி வச்சு முருக படத்தை பார்த்து 3 நிமிஷங்கள் மனதை அமைதியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓம் சரவண பவன்னு சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்பலாம் நீங்க ஒன்றும் மெனக்கிடணும்னு அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க செவ்வாய் உரையில நீங்க வெத்தலை தீபம் போடலாம். இப்போ வந்ததுதான் இந்த வெற்றிலை தீபம். அப்புறம் நிறைய தீபங்கள்லாம் நிறைய சொல்றாங்க, அதெல்லாம் இப்போ வந்ததுதான். அதனால முடிகிறவங்க போடுங்க. அப்படி இல்லாட்டினா ரொம்பவே சிறப்பு, நீங்க சர்க்கோண கோலம் போட்டு அதுல 6 மண் அகல் விளக்கு வச்சு நீங்க வழிபடுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். முருகர் நம்ம மனசுல நேர்மறை சக்தி உருவாகும்.
முடங்கி கிடந்த வேலைகள்லாம் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும், மன நிம்மதி கிடைக்கும். மேலும் முருகருக்கு மிகவும் பிடித்த நாளாக செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்கள்லாம் வருது இல்ல, அந்த நாட்களுக்கு நீங்க கோயிலுக்கு சென்று ஒரு 2 நெய் விளக்குனாச்சும் வாங்கி நீங்க மனதார வழிபட்டு வாங்க. நீங்க நிறைய செய்யணும், கூட கூடையா பூ வாங்கிட்டு போகணும், நிறைய பிரசாதம் எடுத்துட்டு போகணும், இப்படிலாம் எதுவுமே வேண்டாங்க. நீங்க உங்க மனசுல இருக்கிறத முருகர்கிட்ட சொல்லி மற்றவங்க கிட்ட சொல்லும் போது நம்மளை பார்த்து அவங்க கேலி கிண்டலும் தான் நினைக்க செய்வாங்க. நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி ஒரு மாதிரி பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்கு நம்ம வேற யார்கிட்டயும் சொல்றத நம்ம கடவுள் முருகர்கிட்ட சொல்லி நம்ம அழுது, நம்மளுடைய கண்ணீர் தாங்க முக்கியம், வேற எதுவுமே அவருக்கு தேவையே கிடையாது. கண்ணீர் முக்கியன்றதுனால நம்ம வராத கண்ணீரை நம்ம பிஞ்சு எடுக்கக்கூடாது, தானா வரணும். நம்மளுடைய உணர்வு பூர்வமா நம்மளுடைய உணர்வுகள்லாம் சொல்லும் போது, நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லும் போது அதுவா வரும் பாருங்க. அந்த கண்ணீருக்கு அவ்வளோ ஒரு பலன்க, அவ்வளோ ஒரு பலன் இருக்கு அந்த கண்ணீருக்கு. நீங்க முருகர்கிட்ட வேண்டி பாருங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க கண்ணீர் விட்டு முருகர்கிட்ட சரணடைஞ்சு பாருங்க. கண்டிப்பா நான் சொன்னது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கும், மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முருகரின் வேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்லங்க, அது ஞானத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுது. அதனால முருகரை வழிபடும் போது எனக்கு நல்ல புத்தி, நல்ல முடிவெடுக்கும் திறன், நல்ல வழிகாட்டுதல் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அதற்கான மன வலிமை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புவீங்க இந்த பூஜை பண்ணாக்கா. ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடவே கூடாது. நான் மறுபடியும் இதை தான் சொல்றேன். முருகரை மனசார நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணி பாருங்க. பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். இது வரைக்கும் நீங்க முருகருக்கான அதாவது செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் இல்ல முருக வழிபாடு பண்ணி உங்க லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களை நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதன் மூலயமா அதை பார்த்து நிறைய பேர் பலனடைவாங்க. நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், உங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி மிராக்கள்லாம் நடந்திருக்கு, எனக்கு இந்த இது கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி. முருகர் அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.